வணக்கம். மீண்டும் உங்களை ஒருமுறை ஃபோரஸ்ட் ஸ்டுடியோஸுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய இடைவெளி விழுந்து தான் போச்சு. ஒரு 3-4 வருஷமாக கிட்டத்தட்ட நிறைய காணொலிகள் உங்களோட போட முடியல, உங்களோட பேச முடியல, உங்கள் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் படிக்க முடியல. பணி நிமித்தமாக கொஞ்சம் வெளிநாடு போக வேண்டியிருந்ததுனால நம்ம அங்கேருந்து போட முடியல. அதனால் இங்கே இருந்த மாதிரி ஆக்டிவாகவும் நம்மளால் இருக்க முடியல. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் தொடர்ந்து காணொலிகள் வரும். இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப பரபரப்பான விஷயம். இந்த பரபரப்பான அரசியல் உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ரொம்ப ஒரு ஐ கேச்சிங் அட்டென்ஷன் டிசர்விங் ஒரு விஷயம் அப்படின்னா அது விஜயுடைய வெற்றி, தேர்தல் வெற்றி. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. 2026க்கான சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. மே 4ஆம் தேதி முடிவுகள் வந்து அது எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அசாத்திய முறையில், யாருமே எதிர்பார்க்காத முறையில் 2 வருடம் முன்பு அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் ஒரு அசாத்திய வெற்றி பெற்றிருக்காரு. இதை யாருமே கணிக்கலை, யாராலையுமே கணிக்க முடியலை. 10%, 20% வாங்குவார், 23% வாங்குவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 விழுக்காடு வாங்கி அவர் ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த சாதனை எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நாம் யோசிக்க வேண்டியது, நாம் கவனிக்க வேண்டியது அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சாதகங்களும் சவால்களும். இப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ சாதகங்களை பார்ப்போம். முதல் விஷயம், அவருக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியர் மெஜாரிட்டி. கிட்டத்தட்ட 108 இடங்கள் வென்றிருக்கிறாரு, தொகுதிகளில் வென்றிருக்கிறாரு. 118 சீட்டு தேவை. அதில் இவர் 108 வென்றிருக்காரு. அப்படின்னா கிட்டத்தட்ட மெஜாரிட்டி தானே தவிர அவருக்கு வந்து பெரும்பான்மை முழுசாக கிடைக்கல. தனிப்பெரும் கட்சி அப்படின்னு நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சொல்ல முடியாது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் இப்போ வந்து வெளி கட்சிகளுடைய ஆதரவில் தான் அவர் பெரும்பான்மையை நிரூபித்தாங்க. ஸோ இப்படி ஒரு தீர்ப்பை வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அவரை முழுசாகவும் வெளில விடலை, அவரை மிக மோசமான தோல்விக்கும் தள்ளலை, வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அவர் இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. இப்போ அதுதான் அவருக்கு நிலைமையாக இருக்குது. ஆனாலும் இந்த விஷயத்தை அவர் தாண்டிடுவார். ஏன்னா சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவு இருக்குது. இந்த பக்கத்துலேருந்தும் சரி, அதிமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளோட ஆதரவோடு வென்றுவார்னு நம்ம நம்புகிறோம். அடுத்த சாதகம் அவருக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இளைஞர் படை. அந்த இளைஞர் படை தான் வந்து அவருக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியில் ஜெயிச்சவர் இருக்கிறாரு, ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயிச்ச ரமேஷ் இருக்கிறாப்புல. நிறைய பிரைட் அண்ட் ஃப்ரெஷ் ஃபேஸஸ். இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராமிஸ் இருக்கக்கூடிய இளைஞர்கள். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க. ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது, கரைபிடியாத கைகள், நிறைய புது யோஜனைகள், நிறைய புது திட்டங்களை இவங்களால் அமல்படுத்த முடியும். ஆனால் இங்கே நம்ம கேட்க வேண்டியது, இவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்குமா? எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. இவருடைய ஃபோட்டோவை போட்டோ அல்லது இவருடைய பாப்புலாரிட்டியை வச்சோ எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு அங்கே கிடைக்குமா? ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி அரசியல் ஒரு பெரிய அரசியல். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம்தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயும் பெரிய உட்கட்சி அரசியல் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் புசி ஆனந்த் அணின்னு இருக்குது, ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அணின்னு இருக்குது. என்ன தான் இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசி பழகி நல்ல உறவுகள் இருந்தாலும் இவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் மோதல்கள் ஏற்பட்டு இவர்கள் மந்திரி சபையில் அமைச்சரவையில் இடம் கிடைக்காமையே கூட போயிடலாம். இது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலைக்கு கொண்டு விட்டுரும். ஏன்னா திருப்பி நீங்கள் பழைய ஆளுகளே போடணும், பழைய ஆட்களையே நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அப்புறம் இவர் என்ன மாற்றம் கொண்டு வராரு? அந்த ஒரு கேள்வி நமக்கு எழுது இல்லையா? இவர் களமிறக்கிய 234 வேட்பாளர்கள், 106 வேட்பாளர்கள் ஏற்கனவே அரசியலில் இருந்த மாற்று கட்சிகள்லேருந்து வந்தவங்க. அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இப்படி எல்லா கட்சியிலேருந்தும் வந்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்களையே நீங்கள் திருப்பி ஒரு அமைச்சரவை ஃபேஸாக போடுறீங்க அப்படின்னா மக்களிடையே அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொண்டு கொடுக்கும். ஸோ இது அவருக்கு இருக்கிற சாதகம்னு சொல்லுவேன், சவால்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த சாதகம் அவங்க வென்றுட்டாங்க, சவால் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறது. ஸோ இது ரெண்டும் அவருக்கு இப்போதைக்கு இருக்கிற பெரிய சாதகமான விஷயங்கள். ஆனால் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் இதை தாண்டி நிறைய இருக்குது. முதல் விஷயம், பெரும்பான்மை நிரூபிக்கணும். பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா 108 தொகுதிகள் வென்றிருக்கிறாரு, அதாவது 108 சீட் இருக்குது. அதில் விஜயே வந்து 2 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டை கழிச்சிருவாங்க. ஸோ 107 சீட்டு தான் கையில் இருக்குது. அதே சமயத்தில் மொத்த தொகுதிகளை 234லேருந்து 233 ஆக்கிடுவாங்க. ஸோ இப்போ அவர் நிரூபிக்க வேண்டியது 117. இவர்கிட்ட இருக்கிறது 107. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சீட்டு சபாநாயகரோட சீட்டும் குறைஞ்சிரும். ஸோ அவர்கிட்ட இப்போ நெட் இருக்கிறது வந்து 106 இருக்கும். ஒரு 11 எம்எல்ஏ அவருக்கு தேவைப்படும் கடைசியாக.
இதில் மாற்றுக் கட்சிகள் டைரெக்டாக வந்து அவங்கள நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, இல்லை இவர் மாற்று கட்சிகள்லேருந்து சில பேர் அணிபெயர்ந்து இவருடைய கட்சிக்கு வராங்களா? அப்படி அணிபெயர்ந்து வந்தால் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் பிரச்சனையாகும். அவங்களோட எம்எல்ஏ பதவியை பறிப்போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஒரேடியாக அதிமுக நேரடியாக இவங்களுக்கு வெளியிலிருந்தோ உள்ளிருந்தோ ஆதரவு தெரிவிக்குதா? அதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நோவைஸ், அது அரசியலுக்கு ஒரு புதுமுகம். அவரை வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து விஜய்க்கு கீழே வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மோ அல்லது ஒரு அமைச்சராகவோ இருப்பார் அப்படிங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க நேரடியாக வந்து முதலமைச்சர் பதவி கோருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும், அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அவருக்கு இருக்கிற முதல் சவால் இது. அதுக்கு அடுத்து இவருடைய தேர்தல் வாக்குறுதிகள். இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அவர் ஒன்று ஒன்றா நிறைவேற்ற ஆரம்பிக்கணும். இந்த மக்கள் வந்து ஏகப்பட்ட அடித்தட்டு மக்கள் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது அந்த 6 சிலிண்டர், 2500 ரூபா பணம், எல்லாருக்கும் இலவச பஸ் ட்ராவல், அப்புறம் கல்யாணத்துக்கு அண்ணன் சீரு, தாய்மாமன் சீருன்னு இவர் மட்டுக்கு பாப்புலிஸ்டிக் ப்ராமிசஸ் நிறையா கொடுத்துருக்கிறாரு. யாராவது கணக்கு போட்டு இதுக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை இவராக வந்து நம்ம வந்தால் வருவோம் வரலனாலும் பரவாயில்ல அடிச்சு விடுவோன்னு அடிச்சு விட்டாரான்னு தெரில. 8லேருந்து 10 லட்சம் கோடி தேவை ஆண்டாண்டுக்கு. எங்கேருந்து இதை ஈட்ட போகிறாரு? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டுடைய மொத்த அளவே வந்து 4.39 லட்சம் கோடி தான். 4.5 லட்சம் கோடி எக்கானமியில், பொருளாதாரத்தில் நீங்கள் 10 லட்சம் கோடிக்கு நீங்கள் எங்கேருந்து செலவுக்கு பணம் ஈட்டிட்டு வர போகிறீங்க? அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதை நிரூபிக்கலைன்னா பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாஷ், அதாவது பெரிய அளவில் அதிருப்தி ஏற்படும். ஏன் போராட்டங்கள் கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் அதிருப்தி ஆனாங்கன்னா அது ரொம்ப மோசமாக அவர் போக போக அது வந்து பிரச்சனைகளில் கொண்டு விடும். எப்படி இதை அவர் செய்ய போகிறாருன்னு தெரில. இது அவருக்கு இருக்கக்கூடிய 2வது சவால். 3வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இளைஞர்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரணும். அவர் ஆசைப்படுவார். ஏன்னா இளைஞர்களுக்கு நம்ம வழிவிடணும், இளைஞர்களுடைய ஃப்ரெஷ் திங்கிங் வேணும், எல்லா விஷயத்தையும் வித்தியாசமாக செய்வாங்க, புதுமையாக செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல விரும்பலாம். ஆனால் இவர் சுற்றி இருக்கக்கூடிய செங்கோட்டையனாகட்டும், ஆதவாகட்டும், அல்லது புசி ஆனந்த் ஆகட்டும், அவர்கள் இதில் அரசியல் லாபம் ஆதாயம் காணாமல் அதே மாதிரி ஃபிலாசபி விஜய் எப்படி திங்க் பண்ணுறாரோ அந்த ஃபிலாசபியிலே திங்க் பண்ணினாங்க அப்படின்னா இந்த புதுமுகங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும். இவருக்கு அடுத்த சவால் இந்த பழைய அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள்னு சொன்னோம் இல்லையா, ஏகப்பட்ட பேரை சேர்த்து வச்சுருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 106 பேர் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மாற்றுக் கட்சிகள்லேருந்து வந்தவங்க. ஏற்கனவே சில பேருக்கு ஊழல் குற்றச்சாட்டு அல்லது குற்றப்பின்னணி உடையவர்கள் அல்லது ஊழல் செய்தவர்களுடன் இருந்தவர்கள். இப்போது நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த கட்சியில் சோபிக்கலை, அந்த கட்சியில் வந்து அவங்களுக்கு சீட்டு தரலை, அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு வெறுத்து போய் தான் வந்து எல்லோரும் தாவேகாவுக்கு வராங்க. அப்படி வரும்போது ஏற்கனவே இருந்தவங்க அங்கே ஒருவேளை அவங்களால சம்பாதிக்க முடியாமல் போய் அதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு 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 மைண்ட் செட்டில் வராங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப லஞ்ச லாவண்யத்துக்கு வழிவகுக்கும், ஊழல் நிறைந்த ஆட்சியாக மாறும். ஏன்னா ஏற்கனவே அரசியலில் ருசி கண்ட பூனை அது. அப்போது அது வந்து எப்படி இருந்தாலும் அந்த ருசிக்காக விடவே விடாது. அதை வந்து எப்படி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் போட்டு டே இன் டே அவுட் விஜய் கண்காணிக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி பனையூர்லேயே படுத்து தூங்கினா அதெல்லாம் கண்காணிக்க முடியாது. பெரிய அளவில் மக்கள் திருப்தி ஏற்படும். இவங்களுடைய சுயலாபத்துக்காக அல்லது பேராசை கொண்ட எண்ணங்களுக்காக இது நடக்கும்னு தான் நான் சொல்கிறோம். இவர் ஊழல்வாதி, இவர் லஞ்சம் வாங்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலை. இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்காணிக்கிற ஒரு மெக்கானிசம் தேவை அப்படின்னு தான் சொல்கிறோம். இவருக்கு இருக்கிற அடுத்த சவால் அவருடைய கட்சி இளைஞர்களை கட்டுப்படுத்துவது. நேற்றுக்கு இவருடைய தேர்தல் முடிவுகள் வெளியான மறு நிமிடமே எல்லா இடத்துலையும் பப்ளிக்கு தொந்தரவு கொடுக்கறது, பஸ்ஸை பிளாக் பண்ணுறது, கோவில் முன்னாடி ஆடுறது இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிறது எல்லாருமே ஒரு சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டம். அவர்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த சினிமாவை பார்த்து தான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்கன்னா இவருடைய மேனிஃபெஸ்டோவுக்காக ஓட்டு போட்டிருக்கலாம். மற்றபடி வந்து இவருடைய தேர்தல் வாக்குறுதிகளோ கொள்கைகளோ அதை பார்த்த மாதிரி தெரியல. மெஜாரிட்டி ஆஃப் தெம் இவங்க வந்து சினிமாவில் இவர் கவர்ந்து இழுத்த ஒரு மனசுக்கு பிடித்த ஒரு நாயகராக இருந்ததுனால
அது வந்து வாக்குகளாக மாறி இருக்கு. அதில் சந்தேகமே வேண்டாம். நான் இதை எங்கே வேணாலும் வந்து ஃபோரமில் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சராசரி தாவேகா தொண்டரை நீ ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்டால் ஸோ அவர்கிட்ட பதில் இருக்காது. 3 காரணம் கொடுன்னு கேளுங்க, பதில் இருக்காது அவங்கள்ட்ட. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க சின்ன பசங்க தான். ஸோ வெற்றி கொண்டாட்டம், அந்த வெற்றி கழிப்பை வந்து கொண்டாடி தீக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 1 or 2 டேஸில் முடிஞ்சிடும். ஆனால் இதையே பயன்படுத்தி விஜய் போகிற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணுறது, விஜய் அந்த இடத்துக்கு வராருன்னா எல்லா அங்கே இருக்கிற பொதுமக்களை தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த போக போக அந்த பகுதியில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதன் மூலமாக காசு வாங்குறது, நில மோசடி, இதெல்லாம் வந்து அரசியலில் சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் பண்ண மாட்டாங்க? அதனால் வந்து அதெல்லாமும் ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும். அரசாங்கத்தையும் ஒரு பக்கம் பார்க்கணும், அவர் கீழே இருக்கிற இம்மீடியட் ரிப்போர்ட்டர்ஸையும் ஒரு பக்கம் பார்க்கணும், இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கணும், கட்சி நிர்வாகத்தையும் பார்த்தாலும் இது எல்லாத்தையும் சரி இத்தனை பேர் இருக்காங்களே பார்க்க மாட்டாங்களான்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். மக்களுடைய ஆதரவை ஒன்று புரட்டி போடும், இல்லை கூட்டும். உங்கள் நடத்தையை பொறுத்து தான், உங்கள் அமைச்சர்கள் உங்களுடைய கட்சிக்காரர்களோட நடத்தையை பொறுத்து அது மாறும். இவருக்கு இருக்கிற கடைசி சவால் போச்சிங் பிட்ஸ். இவருடைய எம்எல்ஏக்களை வெகு சுலபமாக மற்ற கட்சிகள் விலை பேசாமல் இருக்க வேண்டும். ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பின்புலமோ பின்னணியோ எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து அது இப்போ ஒரு 5 கோடி 10 கோடி கடனை வாங்கியோ உடனே வாங்கியோ செலவழிச்சிருக்காங்க அப்படின்னா வேறு ஏதாவது கட்சிக்காரங்க ஒரு 50 கோடி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேட்கும். நம்ம இதை ஏற்கனவே மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம், பெரிய கட்சி எப்படி ஒரு கட்சியை உடைத்தது என்று. அந்த மாதிரி கட்சியை உடைக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது ஸ்பான்சர்டு அல்லது சிலர் மூலமாக ஏவப்பட்ட சில விஷமிகள் கட்சியை உடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி சிவசேனா இருக்கிற மாதிரி தான் வந்து தமிழக வெற்றி கழகம் மாறும். அது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான பிட்டு. இதை வந்து அவர் எந்நேரமும் ஒரு கழுகு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் எம்எல்ஏஸை அவரை சுற்றி என்ன இருக்குது, அதுக்காக சந்தேக கண்ணோட எல்லாரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த கண்காணிப்பு மெக்கானிசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு சமாளித்து தாண்டி வந்துட்டார் அப்படின்னா அவர் ஒரு பெரிய அரசியல்வாதின்னு ஒத்துக்கலாம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.